சீக்வல்ஸ். உலக சினிமால இந்த சீக்வல்ஸுக்குன்னு ஒரு தனி ஃபேண்டமே இருக்கு. அதுவும் தமிழ் சினிமால சொல்லவா வேணும். எப்பயுமே ஒரு படத்துக்கு சீக்வல் அனௌன்ஸ் பண்ணா, அந்த சீக்வலுக்கு ஒரு தனி எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த மாதிரி தமிழ் சினிமால அனௌன்ஸ் பண்ணப்பட்ட சீக்வல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ல வரப்போற சீக்வல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் தான் உங்க காட்வின் அண்ட் வெல்கம் டு தி காட்வின் ஷோ. இந்த வரிசையில முதல்ல நம்ம பார்க்க போற சீக்வல் வடசென்னை 2. 2018ல ரிலீஸ் ஆன படமா இருந்தாலும் இப்போ வரைக்குமே ஒரே லெவல் ஹைப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க படம் தான் வடசென்னை. அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ராஜன் சாவுக்கு அன்பு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி சீக்வலை அந்த படத்தோட எண்டிங்ல அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ 2018ல இருந்து இப்போ வரைக்குமே அந்த ஒரு சீக்வலுக்கு பெரிய ஹைப் இருக்கு. இப்போ ரீசெண்டா வெற்றிமாறன் சார் வடசென்னை 2 கண்டிப்பா வரும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வடசென்னை படத்தை ஒரு யூனிவர்ஸா எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இப்போ வெற்றிமாறன் சார் சிம்பு சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க அரசன் படமுமே இந்த வேர்ல்ட் ஆஃப் வடசென்னைக்குள்ள தான் வரப்போகுதுன்றதையும் அவர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ இந்த வடசென்னை யூனிவர்ஸ் எப்படி இருக்க போகுது அண்ட் இன்னும் எத்தனை புது கேரக்டர்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்ன்ற விஷயம் எல்லாம் அரசன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வந்துரும். இந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போற சீக்வல் ஜெயிலர் 2. ஜெயிலர் படத்தோட கிளைமேக்ஸ்ல வர்மன் சாகறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன சாகடிக்கிறதுனால இதெல்லாம் முடிஞ்சிடும் நினைக்காத ஜெயிலர், இது ஒரு பெரிய நெட்வொர்க், உன்னை தேடி இன்னும் யார் யாரெல்லாம் வர போறாங்கன்றது நீ இனிமே பாப்பன்னு சொல்லிருப்பாரு. சோ அந்த ஐடியா வச்சு தான் நெல்சன் ஜெயிலர் 2 டெவலப் பண்ணி இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஜெயிலர் 1ஓட சக்சஸ்னால இந்த ஒரு சீக்வலுக்கு நிறையவே ஹைப் இருக்கு. இந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போற சீக்வல் சர்தார் 2. சர்தார் 1ஓட கிளைமேக்ஸ்ல சஸ்பென்ஷன்ல இருக்கிற விஜய ஒரு ரா ஏஜென்ட்டா ரெக்ரூட் பண்றது மட்டும் இல்லாம அவர் கம்போடியாக்கு ஒரு மிஷனுக்காக அமைச்சிருப்பாங்க. அண்ட் ஒன்ஸ் அ ஸ்பை ஆல்வேஸ் அ ஸ்பை தான் இந்த படத்தோட டேக் லைன். சோ சர்தாரோட அடுத்த மிஷன் தான் இந்த சர்தார் 2ஓட மெயின் பிளாட்டா இருக்க போகுது. அண்ட் இந்த சீக்வலுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோமே ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த வீடியோலயே எஸ்ஜே சூர்யா தான் இந்த சர்தார் 2ஓட வில்லன்றதையுமே ரிவீல் பண்ணிருப்பாங்க. இந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போற சீக்வல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் 3. இந்தியன் 2ஓட கிளைமேக்ஸ்ல சேனாபதி போரோட முக்கியத்துவத்தை பத்தி பேசியிருப்பாரு. அதுக்கு எக்ஸாம்பிளா சேனாபதி அவரோட அப்பா வீரசேகரன் பல்ராமோட கதையை தான் சொல்லியிருப்பாரு. சோ அந்த வீரசேகரன் பல்ராம் அப்படின்ற கேரக்டர் பிரிட்டிஷ் கூட சண்டை போட்டு என்னென்னலாம் பண்ணாருன்றது தான் இந்தியன் 3ஓட கதையில சொல்ல போறாங்க. என்னதான் இந்தியன் 2 ஒரு ஃபிளாப்பான படமா இருந்தாலுமே இந்த படத்துல ஏற்பட்ட மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி நான் ஒரு சூப்பரான படமா இந்தியன் 3 கொடுப்பேன்னு சொல்லி சங்கர் சார் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனா அவர் என்னதான் சொன்னாலும் இந்தியன் 3 படத்துக்கு சுத்தமா ஹைப்பே இல்ல. அடுத்து நம்ம பார்க்க போற சீக்வல் தனி ஒருவன் 2. தனி ஒருவன் படத்துல சீக்வலுக்கான எந்த ஒரு இன்ட்டுமே கொடுக்கல. ஆனா அந்த படத்தோட சக்சஸ்னால மித்ரனுக்கு இன்னொரு மிஷன் கொடுத்து மோகன் ராஜா சார் தனி ஒருவன் 2ஓட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோல அவர் மென்ஷன் பண்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன கதையில நீ வில்லனை தேடி போன, ஆனா இந்த கதையில வில்லன் தான் உன்னை தேடி வருவான்ற மாதிரி மோகன் ராஜா சார் மென்ஷன் பண்ணிருப்பாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லனாலுமே இந்த தனி ஒருவன் சீக்வலுக்கு ஒரு சின்ன லெவல் ஆஃப் ஹைப் இருக்க தான் செய்யுது. இந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போற சீக்வல் எதுன்னு பாத்தீங்கன்னா டிமாண்டி காலனி 3. டிமாண்டி காலனி 2ஓட கிளைமேக்ஸ்ல டெபியோட ஹோட்டல்ல ஒரு ரிச்சுவல் நடக்கும். அந்த சீன் வரைக்குமே அந்த ரிச்சுவல் டிமாண்டிக்காக தான் நடக்குதுன்ற மாதிரி தான் டெபி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் டிமாண்டிக்கு மேல ஒருத்தர் இருக்கான், அவன் தான் மெயினான டீமன்றதை ரிவீல் பண்ணிருப்பாங்க. அந்த ஹோட்டல்ல நடக்கிற ரிச்சுவலை டிமாண்டி தான் இனிஷியேட் பண்ணிட்டு இருப்பாரு. 15th செஞ்சுரியில வாழ்ந்த ஒரு போர்ச்சுகீஸ் கிங்கோட சோலுக்காக தான் டிமாண்டி அந்த ரிச்சுவலை இனிஷியேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அங்க நடக்கிற சண்டையில ரகு கோமாக்கு போயிடுவாரு. ரகுவோட அண்ணன் ஸ்ரீனி கோமால இருந்து முழிச்சுப்பாரு. கோமால இருந்து முழிச்சது மட்டும் இல்லாம தன்னை சுத்தி நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீனி இந்த ஒரு சாபத்துக்கு ஒரே அடியா நான் முடிவு கட்டுறேன்னு சொல்லியிருப்பாரு. அங்க இருந்து தான் டிமாண்டி காலனி 3 தி எண்ட் இஸ் டூ ஃபார்ன்ற அந்த சீக்வல் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த படங்கள் எல்லாமே கன்ஃபார்மா நடக்க போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்ட சீக்வல்ஸ் தான். இந்த சீக்வல்ஸ் எல்லாமே மோர் ஆஃபன் 2026 இல்லனா early 2027ல ரிலீஸ் ஆயிடும். இப்போ நம்ம ஃபியூச்சர்ல வரப்போற சீக்வல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வரிசையில முதல்ல இருக்கிறது கைதி 2. கைதி படத்தோட கிளைமேக்ஸ்ல டில்லி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் அங்க இருக்கிற எல்லாரையுமே ரெஸ்கியூ பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ டில்லியும் ஜெயிலுக்குள்ள இருக்கிற அடைக்கலமும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து முறைச்சுப்பாங்க. அண்ட் டில்லி அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் அடைக்கலத்தோட ஆளுங்கள்ல ஒருத்தன் யாருன்னு இவன் சம்பந்தமே இல்லாம வந்திருக்கான்னு கேட்பான். அப்போ அடைக்கலம் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, சம்பந்தம் இருக்கு, அவன் பேரு டில்லின்னு சொல்லியிருப்பாரு. ரெண்டு பேருக்குமே அவங்கள முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அண்ட் ஒரு ஃபைட் சீன்ல டில்லியுமே 10 வருஷமா ஜெயில இருந்தது மட்டும் தான் தெரியும், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையுமே வச்சு தான் கைதி 1ஓட கிளைமேக்ஸ்ல கைதி 2 அனௌன்ஸ் பண்ணிட்டாரு லோகேஷ் கனகராஜ். ஆனா அதுக்கப்புறம் விக்ரம் படம் பண்ணும்போது இந்த கைதியை ஒரு யூனிவர்ஸா எக்ஸ்பேண்ட் பண்ணாரு. அண்ட் லியோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கைதிக்கு ஒரு பெரிய ஹைப்பே இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த ஹைப் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போற சீக்வல் என்னன்னு பாத்தீங்கன்னா தீரன் அதிகாரம் 2. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தீரன் அதிகாரம் 1 இஸ் பேஸ்ட் ஆன் a true story. ரியல் லைஃப்ல எஸ்ஆர் ஜாங்கித் அப்படின்ற ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸரோட கதையை தான் இந்த தீரன் அதிகாரம் 1ல இன்ஸ்பிரேஷனா வச்சு எழுதிருக்காங்க. சோ எஸ்ஆர் ஜாங்கித் அவர்கள் சால்வ் பண்ண இன்னொரு கேஸை தீரன் அதிகாரம் 2 ரிலீஸ் பண்ணலாம்னு ப்ரொடக்ஷன் சைடுல ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. சோ கார்த்தியுமே அவரோட அப்கமிங் லைனப்ஸ் பத்தி பேசும்போது தீரன் அதிகாரம் 2 கண்டிப்பா ஃபியூச்சர்ல நடக்கும்ன்ற விஷயத்தையுமே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்க போற சீக்வல் ஜெய் பீம் 2. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெய் பீம் படம் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ரியல் லைஃப்ல கே சந்துரு அப்படின்ற அட்வொகேட் வாதாடி ஜெயிச்சு கொடுத்த ஒரு கேஸை தான் இந்த ஜெய் பீம் படமா எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் அட்வொகேட் கே சந்துரு வாதாடி ஜெயிச்ச இன்னொரு கேஸை தான் ஜெய் பீம் 2 கதையா சொல்ல போறோம்ன்ற மாதிரி ஜெய் பீம் படத்தோட கோ ப்ரொடியூசர் ராஜசேகர் பாண்டியன் மென்ஷன் பண்ணிருப்பாரு. இந்த ஒரு சீக்வல் பண்றத பத்தி ப்ரொடக்ஷன் சைடுல பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா கண்டிப்பா ஜெய் பீம் 2 படம் நடக்க தான் போகுது, பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போற சீக்வல் மார்க் ஆண்டனி 2. மார்க் ஆண்டனி படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த டைம் டிராவல் போன்ல இருந்து ஏகப்பட்ட போன் கால்ஸ் போனதுனால நிறையவே டைம் லைன் வேரியேஷன் நடந்திருக்கும். அதனால தான் கிளைமேக்ஸ்ல
கிளைமேக்ஸ்ல ஆண்டனி உயிரோட வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம சிரஞ்சீவியும் திரும்ப வந்து என் போனை என்கிட்ட திரும்ப கொடுங்கன்னு சொல்லி ஜாக்கி பாண்டியனை கன் பாயிண்ட்ல வச்சிருப்பாரு. சோ அங்கேயே சீக்வலை பார்ஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மார்க் ஆண்டனியுமே சக்சஸ் ஆனதுனால ஆதிக் ரவிச்சந்தர் மார்க் ஆண்டனி 2 இஸ் ஆன் காட்ச்னு சொல்லி அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்க போற சீக்வல் மாநாடு பார்ட் 2. மாநாடு படத்துல சீக்வலுக்காக எந்த ஒரு ஹிண்ட்டுமே கொடுக்கல. ஆனா படம் பெரிய சக்சஸ் ஆன காரணத்தினால வெங்கட் பிரபு சார் சிம்பு சார் கூட நான் கண்டிப்பா இன்னொரு படம் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிருப்பாரு. அது மாநாடு பார்ட் 2னு அவர் அபிஷியலா எங்கேயுமே சொல்லல. ஆனா வெங்கட் பிரபு அண்ட் சிம்பு இந்த காம்போ திருப்பி நடக்கிறதுனால அது மாநாடு 2ஆ தான் இருக்கும்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே அஸ்யூம் பண்ணிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற சீக்வல் இன்டர்நெட் நாளை 2. இந்த சீக்வலுக்குமே இன்டர்நெட் நாளை படத்துல எந்த ஒரு ஹிண்ட்டுமே கொடுக்கல. ஆனா இந்த படம் ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சு போனதுனால இன்டர்நெட் நாளை 2 கண்டிப்பா ஃபியூச்சர்ல நடக்கும் அப்படின்ற விஷயத்தை விஷ்ணு விஷாலே கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அடுத்த சீக்வல் சார்பட்டா பரம்பரை 2. சார்பட்டா பரம்பரை படத்துல சீக்வலுக்கு எந்த விதமான ஹிண்ட்டுமே கொடுக்கல. சார்பட்டா பரம்பரை இடியாப்பா பரம்பரையை தாண்டி ஏகப்பட்ட பரம்பரைகள் இருக்கு. ஆனா படத்துல 2 பரம்பரை தான் காமிச்சிருப்பாங்க. மேபி இந்த சார்பட்டா பரம்பரை 2ல இன்னொரு பரம்பரையை உள்ள எடுத்துட்டு வந்து புது வில்லனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கதையை சொல்றது கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்துக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி பாரஞ்சித் சார் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் இந்த படத்தை பத்தி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. சோ இதுதான் தமிழ் சினிமால அடுத்து வரப்போற அண்ட் ஃபியூச்சர்ல வரப்போற சீக்வல். இதே மாதிரி நிறைய படங்களுக்கு சீக்வல்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு கேன்சல் ஆயிருக்கு. அந்த சீக்வல்ஸ் எல்லாமே நான் தனியா இன்னொரு வீடியோல சொல்லவா வேணாமான்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.